வணக்கம். சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அடை. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு மாவு பச்சரிசி சேர்க்குறேன். 1 கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு. இப்போ ஊற வைக்க நான் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைக்கும் போது கூட என்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம 5 to 6 hours ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஊற வச்சுட்டு பார்க்கலாம். இல்லை, 1 நிமிஷம் இல்லைங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் சன்னாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சன்னா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா 6 hours ஊற வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூட நான் வந்து 5 பூண்டு பல், 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துடலாம். நான் எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பருப்புங்க நிறைய சேர்க்கறதுனால பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது லேசாக ஆறட்டும். பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் அடை. அதுக்கு நான் தவா வச்சு நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிடலாம். தேங்காய் இருந்தால் கூட நம்ம சின்ன பல்லாக போட்டு வதக்கி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி எங்கள்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால நான் போடல. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகணும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், இது நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பொடியும் வெல்லமும். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. காரம் மட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.